ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருவாடு மொச்சக்கொட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக கருவாடை தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். அப்போ தான் அதில் உள்ள அழுக்கெல்லாம் போகும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய். மொச்சக்கொட்டை நைட்டே ஊற வச்சு 2 விசில் போட்டு எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள், குழம்பு மசாலா தூள், அப்புறமா தேவைக்கு உப்பு, நல்லெண்ணெய், தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், ஜீரகம், கருவேப்பிலை, வரமிளகாய் 2, அப்புறமா புளி ஊற போட்டிருக்கேன். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டிருக்கேன், வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போ இதில் ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ இதில் வரமிளகாய் போட்டுக்கிறேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போது பூண்டு வதங்குறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் வதங்க விட்டுருங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ரொம்ப போட்டுறாதீங்க, கருவாடுலேயும் உப்பு இருக்கும். ஸோ தேவைக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு 5 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் தேவையான மசாலா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், ஆச்சி குழம்பு மசாலா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஊற வச்சுருந்த புளி கரைசலை ஊற்றிக்கலாம். ஊற்றி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கருவாடு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சுருந்த மொச்சக்கொட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து தேவைக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் இப்போ இது ஒரு குக்கரில் மாற்றிக்கிறேன். இப்போ குக்கரில் போட்டு நம்ம ஒரே ஒரு விசில் போட்டு எடுத்துட்டோன்னா நம்மளோட கருவாடு மொச்சக்கொட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு விசில் வந்துருச்சு. ஆவியெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.